என்னடா அம்மோ? ஆமாண்டா, ஆதிக்குட்டனுக்கு நடக்கிறதுக்கு நடவண்டி வேணும்னு சொன்னான்ல, அதுக்காக தான் தாத்தா இந்த வண்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வண்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அதே மாதிரி இருக்கா? ஆமா தங்கம், அதுவும் தாத்தா செஞ்சது தானே, அதான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அது கலர் தானே, கலர் வேணும்னா நம்ம வேற என்ன கலர் வேணும்னா மாத்திக்கிடலாம். தாத்தா கிட்ட நிறைய பெயிண்ட் இருக்கு, அதுல உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வண்டிக்கு அடிச்சுக்கிடலாம். விளையாடுறதுக்கா? ஐயோ, அந்த பெயிண்ட் எல்லாம் விளையாடுறதுக்கு இல்லையாமோ, அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பொருளுங்களுக்கு அடிக்கிறதாச்சே. அதை வச்சு விளையாண்டினா கையில காலி எல்லாம் பட்டுச்சுன்னா அப்புறம் போகவே செய்யாது. உனக்கு விளையாடுறதுக்கு வரைகிற மாதிரியான பெயிண்ட் எல்லாம் கடையில விக்குமே, அதெல்லாம் தாத்தா வாங்கி தரேன், அதை வச்சு விளையாடு. ஐயோ, ஒண்ணுமே இல்லைன்னு யாரு சொன்னா தங்கம்? இங்கேயும் பாப்பாக்கு விளையாடுறதுக்கு நிறைய இருக்கு. என்ன ஒரே ஓட்டமா ஓடுறா? அட, ஆதிக்குட்டனுக்கு நடவண்டி செஞ்சிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல இதை அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். பாவம் பையன் நடக்க முடியாம சொமரை பிடிச்சு நடந்து கீழே கீழே விழுந்துகிட்டு இருக்கான். இது இருந்தா அவன் பாட்டுக்கு எங்க போகணுமோ எல்லா இடத்துக்கும் வண்டியை தள்ளிக்கிட்டு நடப்பான். சரிமா தேவி, அதை அவன்கிட்ட கொண்டு போய் கொடு, அவன் விளையாடட்டும். அப்ப இது என்ன, நண்டா? ஆமாங்க, நண்டு தான். நான் லட்சுமி கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவள் பசங்க குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு நண்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்கல்ல, வீட்டில் பிள்ளைங்க வந்திருக்காங்க, மீனும் நண்டா கிடைச்சா கொண்டு வான்னு சொல்லியிருந்தேன். நண்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னான். மீன் கறியெல்லாம் அவங்க ஊர்லேயே வாங்கி எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் நண்டெல்லாம் அங்கே கிடைக்காதுல்ல, அதுவும் இந்த மாதிரி குளத்துல பிடிச்ச நண்டு அங்கே இங்கேருந்து கிடைக்கும். அதான் நண்டு கொடுன்னு வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து குழம்பு வச்சு கொடுக்கணுங்க பிள்ளைங்களுக்கு. அதுலேயும் சிவாக்கு நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுக்கணும். சரிம்மா, வச்சு கொடுப்போம். சரிங்க, நான் குழம்பு வைக்கிறேன். நீங்க போய் இதை ஆதிக்குட்டனுக்கு கொடுங்க, அவன் விளையாடட்டும். அப்புறம் நான் வரும்போது என்னமோ ரியா குட்டி சொல்லிட்டு போறா, என்ன சொல்றா? அது ஒண்ணும் இல்லம்மா, அது அவளுக்கு இங்க விளையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, அதனால இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றா. ஐயோ, என்ன சொல்றீங்க? பிள்ளைக்கு விளையாட ஒண்ணும் இல்லையா? அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்லாம இல்ல, இங்க என்னெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்குன்னு பிள்ளைக்கு தெரியாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் பிள்ளைங்களுக்கு சமைக்கிற வேலையை பாரு. இங்க என்னெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்குன்னு பேத்திக்கு நான் சொல்லி கொடுக்கேன். சரிங்க, அது உங்களுக்கே தெரியுமில்ல, அங்க பிள்ளைங்களுக்கு வீட்டுல விளையாடுறதுக்கு என்னெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்கன்னு. அங்க அதெல்லாம் வச்சு விளையாண்டு அப்புறம் இந்த டிவி எல்லாம் பார்த்துட்டு கிடக்குங்க. இங்க அதுங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லைல்ல, அதான் இங்க இருக்கிறதுக்கே பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கேன். அதெல்லாம் அப்படிதாம்மா, அங்க உள்ள விளையாட்டு பொருளெல்லாம் வச்சு விளையாட்டு பிள்ளைங்களுக்கு இங்க பார்க்கும்போது ஒன்னும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இங்க விளையாடுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னும் இல்ல, இங்கதான் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குன்னு பிள்ளைங்க இங்க இருந்து போகவே செய்யாதுங்க. அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காமிச்சு விளையாட வச்சு பாத்துக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். நீ போய் பிள்ளைங்களுக்கு சமைக்கிற வேலையை பாருப்போ. சரிங்க, நான் போய் சமைக்கிறேன், நீங்க பிள்ளைங்களை பாத்துக்கங்க. ஆதிக்குட்டாக்கு மட்டும் வண்டி செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ ஆதிக்குட்டா வண்டி வச்சு விளையாண்டுவா. ஆனா பாப்பாக்கு விளையாண்ட ஒண்ணுமே இல்ல. பாப்பாக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பாப்பாக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுல தான் நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கும், சைக்கிள் இருக்கும், டிவி இருக்கும், டோரேமான் பார்க்கலாம்,
அட 2 பேரும் இங்கே விளையாடிட்டு இருக்கீங்களா? அம்மோ வெளியே எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் விளையாடணும். அங்க நம்ம வீட்ல கேட் இருக்கு, அதனால கேட்டுக்குள்ளேயே விளையாடுவீங்க. இங்க கேட் எல்லாம் இல்லைன்றதுக்காக ரொம்ப தூரம் எங்கேயும் போயிடக்கூடாது. இங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே தான் விளையாடணும், சரியா? அப்புறம் அங்க மாதிரி இங்க பயம்லாம் இல்ல. எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான். யாரும் உங்களை பார்த்தாலும் கொண்டு வந்து வீட்டுல விட்டுருவாங்க. இருந்தாலும் ரொம்ப தூரம் எங்கேயும் போக கூடாது, இங்க வீட்டுக்கிட்டே தான் விளையாடணும். அப்புறம் டேய் ஆதி, இது என்ன தாத்தா உனக்கு புது வண்டி செஞ்சு கொடுத்துட்டாரா? பார்க்கவே சூப்பரா இருக்குடா. அதான் இது பூபு. ஆமா ஆமா, புது பூபு. யாரு தாத்தா செஞ்சு கொடுத்தாரா? இது தாத்தா. தாத்தா செஞ்சு கொடுத்தாரா? சரி வச்சு விளையாடு. அம்மோ தம்பி விளையாடிட்டு இருக்கான், நீ ஏன் அமைதியா உட்கார்ந்துருக்க? அப்பா இங்க பாப்பாக்கு விளையாண்ட ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? ஏன் ஒண்ணுமே இல்ல? தாத்தா கிட்ட கேட்டேன்னா தம்பிக்கு வண்டி செஞ்சு கொடுத்த மாதிரி உனக்கும் விளையாடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாரு. இல்ல தாத்தா பாப்பாக்கு ஒண்ணுமே செஞ்சு தரல. ஆதி குட்டாக்கு மட்டும் தான் வண்டி செஞ்சு கொடுத்தாரு. பாப்பாக்கு விளையாண்ட ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கு என்னடா, தாத்தா கிட்ட சொன்னா உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை ஏதாவது செஞ்சு கொடுப்பாருடா. இல்ல எனக்கு பொம்மை எல்லாம் வேண்டாம். எனக்கு நம்ம வீட்டுல இருக்க மாதிரி சைக்கிள் அப்புறம் டிவி இதெல்லாம் தான் வேணும். நமக்கு நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா. இங்க இருக்க வேண்டாம். இங்க போர் அடிக்குது. டேய் என்னடா அம்மோ, நேத்து தானே வந்தோம், அதுக்குள்ள இன்னைக்கு போலான்னா எப்படி? ஒரு கொஞ்ச நாளாவது இங்க இருக்கணும்ல. அட அம்முக்குட்டி இங்க இருக்கீங்களா? நான் உங்களை அங்கேயெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். தாத்தா நாங்க வீட்டுக்கு போறோம். அப்பா அது அவ இங்க விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதான் போர் அடிக்குதுன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அது அங்க விளையாடுறதுக்கு அவளுக்கு சைக்கிள் அது இதுன்னு ஏகப்பட்ட பொருள் இருக்கும்ல, இங்க ஒன்றும் இல்லாததுனாலதான் அப்படி சொல்றா. அது நான் வேணா அவளை இங்க பக்கத்துல டவுனுக்கு எங்காவது கூட்டிட்டு போய் அவளுக்கு விளையாடுறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்ப்பா. அப்பா அவ பேசாம அதை வச்சு விளையாடிட்டு இருப்பா. இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம். நீங்க இங்க இருக்க போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள்ல எதுக்கு தேவையில்லாம பொருள் எல்லாம் வாங்கி காசு செலவு பண்ணணும்? அதுவும் இல்லாம பிள்ளைக்கு வேண்டிய பொருள் எல்லாமே அங்க வீட்டுல கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக இப்ப டவுன் வரைக்கும் போய் பொருள் எல்லாம் வாங்கணுமா? அதெல்லாம் வேணாம். இப்ப என்ன, அம்முக்குட்டிக்கு இங்க விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுதானே வருத்தம். அவளுக்கு விளையாடுறதுக்கு உண்டானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கேன். நீ அதையெல்லாம் பத்தி ஒண்ணும் கவலைப்படாதப்பா. இங்க பக்கத்துல உன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, நீ இப்பதானே வந்திருக்க, நீ போய் அவங்களையெல்லாம் பாரு. பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா அவ ஒரு மாதிரியா இருக்கா, இனி கொஞ்ச நேரம் விட்டா அழுதுருவா. அட நான் கூட இருக்கும்போது என் பேத்தி அழுவாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ போப்பா. நீ போயிட்டு வரும்போது பிள்ளை எப்படி கலகலன்னு விளையாடிக்கிட்டு இருக்குதுன்னு பாரு. நீ வேணா பாரு, வரும்போது பிள்ளை இங்க எனக்கு விளையாடுறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் இருக்க போறேன், நான் ஊருக்கு வரலன்னு சொல்லும். சரிப்பா சரி, நீங்க பாத்துக்கங்க. அம்மோ இப்ப என்ன, என் அம்முக்கிட்ட இங்க விளையாட ஒண்ணும் இல்லைன்னு தானே வருத்தம். உனக்கு விளையாட தாத்தா ஒரு சூப்பரான பொருள் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து பாக்குறியா? என்னது தாத்தா? அது என்னன்னு தாத்தா சொல்றதை விட அம்முக்குட்டியே வந்து பாரு. ஆதிக்குட்டனுக்கு மட்டும் தாத்தா வண்டி செஞ்சு கொடுத்துட்டேன், ஆனா அம்முக்கு ஒண்ணும் செஞ்சு தரலன்னு தானே இங்க வந்து இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க. ஆதிக்குட்டனுக்கு விளையாட வண்டி செஞ்சு கொடுத்தா மாதிரி என் அம்முக்கு விளையாடுறதுக்கு தாத்தா ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். எங்க தாத்தா கூட வா பாப்போம். வந்து தாத்தா என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு. அதை பார்த்தா அம்முக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுலயே தான் விளையாடுவேன். அப்புறம் ஊருக்கு போறேன்னு சொல்லவே மாட்டேன். அது என்னது தாத்தா? நீ வாட அம்மு, வந்து பாரு. சரி வாங்க பார்க்கலாம். அது என்ன விளையாட்டு ஜாமா? பாப்பா பார்க்க வாங்க. சரி சரி வந்து பாரு வா. யாரு குட்டா, தாத்தா என்ன விளையாட்டு ஜாமா செஞ்சு வச்சிருப்பாங்க? இது சரி வா நம்ம போய் பார்க்கலாம். அது என்ன விளையாட்டு ஜாமான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா பாப்பாக்கு என்னமோ விளையாட்டு ஜாமா செஞ்சு வச்சிருக்காங்களாம். நீங்களும் வாங்க, அது என்ன விளையாட்டு ஜாமா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க,